தெரியுது இல்லைங்க, அதுதான் அது ஏதோ சொல்லுவாங்க, அது எதுனாலும் எனக்கு சொல்ல தெரியல. காலங்காலத்தில் இந்த லொக்கேஷனை பார்க்கறதுக்கோ இந்த பிளேஸ் ஹவுஸ் சூப்பராக இருக்குதுங்க. இந்த லொக்கேஷனை பார்க்கறதுக்கு இந்த இடத்த நம்ம ரீச் பார்க்கறதுக்கு நம்ம காலங்காலத்தில் வரலாங்க. சன்செட் திட்டாங்க. கைஸ், அதாவது வந்துட்டு சொல்லி இருக்கிற யோகா நரசிம்ம கோயிலுக்கு தாங்க வந்துக்கிறோம். நம்ம வெளியில் காமிச்சு பண்ணாங்க ஆச்சுலாம். காலங்காத்தால் ஒரு 7 மணி இருக்குங்க இந்த டைமு. இப்போ வந்துட்டு குரங்களோட தொலை தாங்க முடியல. மேலெல்லாம் வந்துட்டு குச்சின்னு செஞ்சு நிறுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக குரங்கு தான். கார்த்திகை மாதம் வரலாம் பார்த்தா நீங்கள் செம்ம க்ரௌடு வர முடியல. அதனால் இன்றைக்கி இன்னும் வைகுண்ட ஏகாதசி சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. வாங்க கொஞ்சம் முன்னாடி போய் நான் தான் இருக்குது பார்க்கலாம். நான் தான் இருக்குது பார்க்கலாம் வந்துக்கிறேன். வராதுன்னு இந்த வீடியோ சொல்கிறேன் நான். எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேங்க. அதை வந்துட்டு வர ஜென்ரேஷனுக்கு நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தாங்க ஒரு இதில் ரெகுலராக கன்வெர்ட் பண்ண நினைக்கிறேன். டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. கூடிய விஷயத்தில் நம்ம பண்ணுவோம். ஒன்று என்னென்னா, நான் பண்ணுற வீடியோவுக்கு நீங்கள் தர ஆதரவே ரொம்ப இருக்குங்க. அதாவது வந்து இந்த ஒரு வருஷத்தில் நான் சேர்த்து தரேன்னா 156 அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் சேர்த்துக்கிறேன். அவங்க தெரிஞ்சு சேவ் பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ தெரியலங்க. ஏதோ ஒரு வீடியோ மூலியமாக பார்த்தா உள்ளே வந்தவங்க தான். அதனால் அதேமாதிரி இன்ஸ்டாலே வந்துட்டு ஒரு MHL வச்சுருக்கிறேன். அடுத்த வருஷத்தில் தாங்க தெரியும் நம்மளோட இன்க்ரிமெண்ட்ஸ் நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமோ இல்லையான்னு தெரியும். இந்த மூச்சம் வரனால அந்த வாய்ஸ் பண்ண மாட்டேங்குது. மிச்சப்படி ஓகே தான். இந்த கோயிலுக்கு நிறைய ஆக்டர்லாம் வந்துடுறாங்க. ஜனநாயகன் டைரக்டர் வந்துடுறாரு. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துடுறாங்களே, உன் பேர் தெரில, என்ன அவங்கள ஆட் பண்ணுற வீடியோவில். மேலே கடிக்கிறதுக்கு பார்த்துக்கு சாமான்லாம் போய் நின்றுங்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு ரோப் சேவையாக இருக்குதுங்க. அதில் போயிட்டு வந்துக்கிறோம். போனோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை இப்போ பதிவாக போட்டலாம். அது வந்துட்டு அதிகமான நம்பர் வந்துட்டு அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம படிக்கிட்டு வழியாக போயிட்டு தரிசனம் பார்க்க சொல்கிறாங்க. அந்த வாட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு ஐதீகம். அதுமாதிரி நடந்தது நடக்கும். அதனால் இதுவே ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் ரோப் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள வந்துட்டு கல்லில் வீடியோ கட்டி அவன் வேண்டி கல்லில் வீடியோ கட்டாமல் சொல்லுவாங்க. நம்மளை கட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம 400 படிக்கிட்டு ரீச் ஆகிட்டோம். 400 படிச்சு தெரிலங்க எனக்கு. புதுசாக யாரா வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லு கொடுத்துட்டு அள்ளி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ்லாம் வந்துடும்.
கீழே இருந்து மேலே வரையும் இருக்கும் படங்களா. இந்த டைமில் வந்துட்டு அவ்வளோ க்ரௌடு இல்லைங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது கொஞ்சம். நீங்களாம் இந்த நரசிம்மரை பார்க்க ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்தீங்கன்னா தரிசனம் உங்களால் பார்க்க முடியும். ஃப்ரீயாக நடந்து போக முடியும் க்ரௌட் இல்லாமல். சரி வாங்க மேலே நான் தான் பார்க்கலாம். உள்ளே வெளியேன்ற மாதிரி ஏதாவது போட்டுக்கிறாங்க. அது வந்துட்டு அந்த க்ரௌடு யூஸ் பண்ண இதாக இருக்கும். பாருங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னே எங்கள் ஊரில் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. அதான் க்ரௌடு யூஸ் பண்ண இதாக அதுவாக இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் வைகண்ட கொஞ்சம் ரெஸ்ட்டாக தான் இருக்கும். எப்படி போகிறது நான் பார்த்தேங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம மேலே தரிசனத்தை தான் எப்படி பார்க்க முடியாது தெரியல. இப்போ நம்ம ஃப்ரீ நினைப்போம். ஒரு 50% வந்து 80% வந்துட்டு எங்கே ரோப் கார்டு சைடு அந்த சைடு போகிறனால இந்த சைடு பார்த்து கொஞ்சம் ஃப்ரீ மாதிரி தான் இருக்குது. மேலே போய் பார்த்தா தான் தெரியும் நான் வந்துடுறாங்களா வருதுன்னு. அது வந்து ஒரு 8 மணிக்கோ 7 மணிக்கோ ஓப்பன் அந்த ரோப் கார்டு. சரி எனக்கு டைம் தெரில. உங்களுக்கு டைமுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கேட்டு கூட உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஊராண்டே தாங்க இருக்குது இந்த கோயில். நம்ம சோழிங்கரில் இந்த கோயில் இருக்குது. சோழிங்கர் தான் நம்மளாம் இருக்குதான். ஏன்டா சீனா இது இந்த கோயில் வீடியோ போட்டு இந்த கோயில் ஏன்டா போகணுன்னு கேட்பீங்க. சரி நிறைய பேர் இருக்கிறாங்களே நம்ம ஏன் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அதே அந்த மாதிரி இருந்தோடனே இந்த மாதிரி டீ போட சொல்கிற மாதிரி ஆச்சு. சரி கண்டக்ட் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறது, இல்லை கண்டக்ட் வச்சு தான் இது பண்ண முடியும். அதனால் சரி ஓகே இது வந்துட்டு போன வீக்கில் பிளானில் தான் இருந்தோம். அவங்க ஒருத்தரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு யாரும் கொஞ்சம் வர முடியல. சரி நீங்கள் வாங்க வர கட்டி போங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். நானும் என் தம்பி வந்துட்டோம் கிளம்பி. இந்தமாதிரி தனியாக வர சொல்லி வந்துட்டு நிறைய அனுபவத்தை நம்ம புரியும், நிறைய அனுபவத்தை நம்ம கேப்சர் பண்ண முடியும்னு உணர்றாங்க. ஓகேவா? ஓகே நம்ம ஒரு 800 படிக்கட்டு ரீச் ஆகிட்டோங்க. படிக்கிட்டு டோட்டல் எத்தையும் படிக்கிட்டு தான் சரியாக தெரியல. பார்த்துட்டேன்னு வச்சு ஷேர் பண்ண சொல்கிறேன். வேலை வர கம்மியாகவும் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகி தான் வருகிறாங்க. பொறுமையாக வாடா, வா ஒன்றும் இல்லை, வா பொறுமையாக ஒன்றும் இல்லை சரி இரு ஏதோ வேணும் பொறுமையாக நமக்கு ஏதோ ஃபுட்டுன்னு சொல்லிட்டு காலில் இருக்கிறேன். இந்த வேஸ்ட்டு வந்துருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கையில் இருக்கிற கேரி பேகு அது மாதிரி பாட்டு நிறையா திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுறதோட சேஃபாக எடுத்துனாங்க வந்தால் கூட. ஆனால் நம்ம என்ன தான் சேஃபாக இருந்தாலும் நம்ம ஆளுங்க நம்மளை விட மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குறது வர சொல்லுங்கள். பல படிட்டு நம்ம ரீச் ஆகிட்டோங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் நம்ம யோகா நரசிம்மர் கோயிலுக்கு வந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வராதவங்க சீக்கிரமாக வந்து நம்ம யோகா நரசிம்மரை போய் பார்த்துட்டு போங்க. வேண்டிய எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியாங்க. ஒன்கே படிக்கிட்டு நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் எவ்வளோ இருக்குது அது சரியாக தெரிலங்க எனக்கு. சரி சார் நாங்கள் மேலே பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. 1200 படிக்கிட்டு நம்ம ரீச் ஆகிட்டாங்க. அதாவது வந்துட்டு 1600 தானே அதை. ஆமாங்க, சன்செட் பார்க்கணுன்னா பாருங்க.
இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்ம சூப்பரான சன்செட்டை பார்த்துக்கலாங்க. இங்கே ரொம்ப நேரம் அடிக்க வரலாம் நான் விரும்புகிறேங்க. ஏன்னா வச்சுக்கோ மேலே நம்மளை விட மாட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணலாம். வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு காலை டைமில் வந்து பாருங்கள், சன்செட்டும் பார்க்கலாம், சூப்பராக இருக்குங்க. எனர்ஜியும் வந்துட்டாங்க. கோபுரத்தை நம்ம ரீச் ஆகிட்டோம். ஒரு கோபுரத்தை காட்டுறேன் பாருங்கள். அதாவது நம்ம சோழிங்கரில் இருக்கிற யோக லட்சுமி கோயிலுக்காக நம்ம வந்துக்கிறோம். கீழே நான் சொல்லியிருப்பேன், இதனால் இங்கே ஒரு வாட்டி சொல்லிக்கிறாங்க. நம்ம கோபுரத்து தாங்க நுழைவு வழின்னு சொல்லுவாங்களோ அது இது தாங்க. இதை தாண்டி தான் நம்ம உள்ளே போனோம். எத்தையும் போய் நம்ம யோக நரசிம்ம கோயிலுக்கு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யோக நரசிம்மனோட சிறப்பை பற்றி சொல்கிறது எல்லாருக்கும் தெரியுதான் நினைக்கிறேன். நம்ம வேண்டியது நினச்சி நம்ம வேணுன்னா எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமோட அது நடந்தது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி நம்ம யோக நரசிம்மரை தாங்க போய் பார்க்க வந்துக்கிறோம். இந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் இந்த 5 o'clock இல்லை 6 o'clock டூ வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதாவது வந்துட்டு நம்ம யோக நரசிம்மர் அது உள்ளே போயிட்டு நம்ம அந்த சாமி உங்களுக்கு காட்ட முடிஞ்சா அதான் எதாவது சொல்லுவாங்களாங்க. அது அந்த சாமி காட்ட முடிஞ்சா நான் பார்க்குறேங்க, காட்ட முடிச்சா காட்டுறாங்க. இதில் ஐதுங்க கொஞ்சம் வேணான்ற மாதிரி சொன்னாங்கன்னா கொஞ்சம் இது பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போகலாம் வாங்க. அங்கே தெரியுது இல்லைங்க, அதே தான். அது ஏதோ சொல்லுவாங்க, அது எதுனாலும் எனக்கு சொல்ல தெரியல. காலங்காலத்தில் இந்த லொக்கேஷனை பார்க்குறதுக்கோ இந்த பிளேஸ் ஹவுஸ் சூப்பராக இருக்குதுங்க. இந்த லொக்கேஷனை பார்க்கறதுக்கு இந்த இடத்த நம்ம ரீச் பார்க்கறதுக்கு நம்ம காலங்காலத்தில் வரலாங்க. சன்செட் திட்டாங்க. அப்படியே எப்படி பார்த்தீங்கன்னா ரோப் கார் நிலையம் அது இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அதுதான் ரோப் கார் நிலையம். நம்ம அது உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு இதுக்கு அதுதானே அதான் நம்ம அதான் பண்ணி மூட்டத்தில் என்ன தெரியல எப்படி அந்த ரோப் தெரியவில்ல. ஓகேங்க. அது இந்த இடத்துல தாங்க ரோப் இருக்குது. நான் வர சொல்ல காட்டுறேன். இப்போ பண்ணி மூட்டத்தில் எதுவும் தெரிய மாட்டேங்குது. நான் வர சொல்ல கன்ஃபார்ம் காட்டுறேன் உங்களுக்கு. அதாங்க ரோப் கார் நிலையம். அது வந்துட்டு சின்ன மலை, அதாவது வந்து நம்ம அனுமான் மலைன்னு சொல்லுவாங்க. அது ஆஞ்சநேய மலைங்க. அது இது யோக நரசிம்ம மலை. அதுக்கும் வழி எல்லாமே அதே தாங்க, அங்கே தாங்க இருக்குது. சரி வாங்க நம்ம யோக நரசிம்மர் இப்போ பார்க்க போகலாம். இப்போ வந்துட்டு வீட்டு எடுக்க அனுமதிப்பாங்களான்னு தெரிலங்க. ஜனங்களும் எடுக்கிறேன். இப்போ நம்ம மூஞ்சிலாம் க்ளோவாக தெரியும் நினைக்கிறேங்க. ஏன்னா பின்னாடி சன்செட் இருக்குது. ஓகே, கொஞ்சம் நான் இது பண்ணுறேன். 7:30 மணிக்கு இருக்குங்க. இன்னும் கூட நம்ம இது திறக்கல கோயிலுக்கு போகிற நுழைவாசல். வந்துட்டு ஒரு 50 பேர்கிட்ட இருப்பாங்க இங்கே. பார்க்கலாம். ஏன்னா இங்கே உள்ள என்ன பூஜை அபிஷேகம் வேறு நடந்திருக்கும். நம்ம எதுவும் கூட சொல்ல முடியாது. நான் சொன்னாங்க இவங்களாம் வந்துட்டு படிக்கட்டு வழியாக வந்தாங்களா இல்லை ரோப் கார் வழியாக வந்தாலும் தெரியல. சரி, எனக்கு தெரிஞ்சு ரோப் கார் அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணல. இவங்களாம் படிக்கட்டு வழியாக தான் வந்துடுறாங்க பொழுது. ஒரு 5 மணிக்கு அது மாதிரி ஏறிக்கிறாங்க பொழுது. இன்னும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணோன்னா அவங்க சொல்கிறாங்க. அது வரையும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். வாங்க. இடத்துல புகைப்படம் இருக்கக்கூடாது போட்டுருங்க. அதனால் கொஞ்சம் டிலே பண்ணுறேன். நான் வெளியே வந்துட்டு உங்களை கேப்சர் பண்ணுறேன். பை. அதாவது வந்துட்டு அந்த இடத்துல ஏதோ அபிஷேகம் எல்லாம் பூஜை எதுவும் நடந்துருக்கனால ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நம்ம சாமி தரிசனத்தை பார்க்க முடியல. தாயார்ன்ற சாமி தாயாரை மட்டும் பார்த்தோம். இப்போ கோயிலை சுற்றிட்டு நம்ம போகலாங்க. ஒர்க் இருக்குதுங்க, வேறு ஒர்க்கு நம்ம போகணும். அதனால் உங்களால் நம்ம வரலாம். நம்ம உள்ளே போயிருந்தாலும் உங்கள்கிட்ட காமிச்சிக்க முடியாது. ஆமாங்க, அந்த இடத்துல வந்துட்டு ஐடுங்க நான் கேப்சர் வந்துட்டு கொஞ்சம் பேசினாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மரியாதை தான் எடுத்துக்கோங்க. சரிங்க, கொஞ்சம் வெளியே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
வந்துட்டு இறங்க சொல்ல வந்துட்டு நம்ம இப்படி இப்படி 2 ஸ்டெப்பு தாங்க நம்ம இருப்போம். மிச்ச ஸ்டெப்பு எல்லாம் மாற்றி நம்மளை கூட்டிட்டு போயிடுவோம். நல்லாயிருக்கும் ஃபீல். இப்படி போவோமா மிச்ச ஸ்டெப்பு எல்லாமே அதே இருக்கும். பசங்களோட வந்து அந்த கைகால் வலி தெரியாதவங்க, ஆனால் நீங்கள் ஃபுல்லாக அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய திங்கிங் அங்கே வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி தெரியாத வச்சுட்டு ஒரு இதுங்க வந்துட்டு மேலே இருக்கிற கடையில் வந்துட்டு நீங்கள் எது வாங்கினாலும் ஒரு 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 திங்ஸுக்கு ஒரு 10 ரூபாவோ இல்லை 20 ரூபாவோ வந்து பே பண்ணாங்க எக்ஸ்ட்ரா. ஏன்னா ஏற்றினோட கூலி அதெல்லாம் தான் ஆட் பண்ணாங்க. அது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறத நினைக்கிறவங்களுக்கு தரலாங்க. அதாவது வந்துட்டு ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது இல்லை வச்சு படம் அங்கே ட்ராவல் பண்ணுறாங்க நினைக்கிறவங்க கீழே வாங்கிட்டாங்க. கீழே வந்துட்டு ஆமாம் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தாங்க கீழேலாம் இருக்கும். அடி வாரத்தில் இந்த மேலே வந்து அந்த ரேட்டு இருக்கும். சரி எல்லாம் அவங்க கேட்டாங்க. அதாவது வந்துட்டு இடத்துல நான் ஒரு கேப்சர் பண்ணேன். அது கேப்சர் ஆகலை. அவங்கள்ட்ட சொல்கிறேன். போல ஒர்க் பண்ணி அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம இடம் சேரும் இடம்லாம் வந்துட்டு எப்படி இருக்குங்களே பாருங்கள். இதை வந்துட்டு இப்போ பாருங்கள். ஓகேங்களா? இப்போ தெரியுதா இவ்வளோ அளவுக்கு இன்னும் இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதுன்னா அவங்க தான் காரணம். இந்த கோயில் மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி உள்ள இடங்கள் நம்ம யூஸ் பண்ணுற இடங்கள்லாம் க்ளீனாக இருக்குதுன்னா அவங்க தான் காரணம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். பண உதவியோ இல்லைனா பொருள் உதவியோ இல்லைனா ஃபுட்டு உதவியோ இந்த மாதிரி ஏன்னா ஒரு உதவி என்ன பண்ணிப்பாங்க. நல்லாயிருக்கும். அதான் சொல்ல நினச்சேன். அதான் சொல்லிட்டேன். சரிங்க, நமக்கு வந்துட்டோம் பொழுது. ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சலாம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டு வாங்குற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஊர் கோயிலை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.